நேத்தெல்லாம் பாக்குறேன், ஒரு 10 பேர் அவர் மாதிரி வேஷத்தை போட்டு பைத்தியக்காரன் அடிச்சு கிடக்குறேன். அதான் சுத்தி நிக்கிறவன் வந்து கேக்குது அந்த வழியில, இவர் சூப்பர் சூப்பர், இவர் நல்லா இருக்காரு, இவர் தாண்டா நல்லா காமெடியா இருக்காருன்ற. வெறும் பைத்தியக்கார கொட்டுங்க. உலகத்துல எங்களை என்ன வாங்க நினைப்பான்? தரையில சோற போட்டு தின்னுட்டு இருந்தோம்னா என்ன வாங்க இருப்பான்? என்ன நினைப்பான் சொல்லுங்க? இன்னுமே இவங்க நாகரிக அடையில நினைக்க மாட்டானா? ஒரு தடவை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேணாமா? சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க பாருங்க எவ்வளவு வலிக்கும்னு பாருங்க. தரையில சோற போட்டு திங்கிறான். இலையில சாப்பிடும் போது ஏகப்பட்ட நோய் வந்து சேர்ந்துருது. தட்டுல சாப்பிடும் போதே கண்ட கண்ட நோய் வருது. தரையில சோற போட்டு திங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. அவன் தானே தலைவன். தன்னை ரசிச்சு நிக்கிற பிள்ளைகளையே நல்வழிப்படுத்தாத நீங்கள் நாட்டை எப்படி படுத்துவீங்க? எப்படி படுத்துவீங்க? இந்த மாதிரி வேடம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்து அப்படி கூத்தாடியில் தெருவில் நடிக்கிற மாதிரி இப்படி தெருக்கலைஞர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க ரசிக்கிறீங்களா? உயிரே போனாலும் சரி நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றவர் நேற்று ரசிகர்கள் கூடி நிற்கிறாங்க. அவரை பார்க்க வெளியில வரல ஏன்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கான். எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க. அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தான். கலைஞர் நினைவுகள் ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு தடவை கேளுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எதுக்கு அடிச்சாரு? அதை மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாருன்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப என்னை கலைஞர் தான் தலையிட்டு காப்பாத்தினார் அப்படின்னு. அப்போ ஏதோ சேட்டா போயிருக்காரு, கட்டி வச்சு. இப்ப அவர் இல்லைங்கிறனால எம்ஜிஆர் பேசிக்கிறீங்க. ஒரு என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும். வந்து ஒண்ணு செய்ய வேண்டியதில்லையே. சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துல பாதி எழுதி வைங்க, அதுவே போதும். முதலமைச்சரா வந்துதான் செய்வாருன்னா எப்படி? அது அரசியல் செய்ய மாட்டாரு. நேர தேர்தலுக்கு வந்துருவாரு. பொண்ணு வாக்க வர மாட்டாரு, பத்திரிக்கை அடிக்க வர மாட்டாரு, உடை வாங்க வர மாட்டாரு, பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாரு. நேர மனமடைக்க வருவார், தாலியை கட்டிடுவார். எங்களுக்கு இப்ப இருக்கிற தேசிய எதிரி, இந்திய எதிரி பாரதிய ஜனதா. அது பொது எதிரி. நான் பலமுறை சொல்லிட்டேன். காங்கிரஸ் வந்து என் இனத்தின் எதிரி, என் இனத்தை கொன்றுச்சு. பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரி, மானுட குலத்துக்கே எதிரி. அதனால எங்களுக்கு 2 பேருமே சம தராசு தான். ஒரு எதிரி விழுந்துட்டான், அவன் எந்திரிக்க கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். விழுந்தவனே அடிச்சு